ஹே கைஸ் இன்னைக்கு நாம எத பத்தி பேச போறோம் அப்டின்னா, காசிப் அப்டின்னாலே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? ஃபன்னா இருக்கும், சில்லா இருக்கும், டைம் பாஸ் ஆகும். பட் திங்க் அபௌட் இட். நம்ம ஹியூமன் பிரெயின்ஸ் வந்து எவ்ளோ பவர்ஃபுல். இத வந்து ஒரு பெர்சன பத்தி தேவையில்லாத ஒரு விஷயத்த பேசி, அத வந்து மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணி, ஃபன் பண்ணி, அதெல்லாம் என்ன கிடைக்க போது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மத்தவங்கள பத்தி நாம பேசுறோம் அப்டின்னா, அவங்க வந்து லேண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ அத பத்தி பேசி, அங்க நாமளும் லேண்ட் வாங்கலாம். அவங்க அழகா க்ரூம் ஆயிருக்காங்க. அந்த மாரி நாமளும் க்ரூம் ஆகலாம். அவங்க இந்தந்த ஏரியாலலாம் நல்ல நாலேட்ஜபிளா இருக்காங்க. ஸோ நாமளும் அந்த மாரி படிச்சு நாலேட்ஜபிளா ஆகலாம். திஸ் இஸ் லைக் ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷன். ஒரு பெர்சன் இல்லாதப்ப அவங்கள பத்தி பேசக்கூடியது. ஆனா, அவங்க இல்லாதப்ப அவங்களோட பெர்சனல் லைஃப்பையோ, இல்ல ப்ரொஃபஷனல் லைஃப்பையோ டவுன்கிரேட் பண்ற மாரி, ப்ளீஸ் டோன்ட் டாக். இது வந்து உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட கூட ஒரு இடத்துல ஹையா வைக்க யூஸ் ஆகும். அதே மாரி 3 பெர்சன பத்தி தப்பா பேசக்குள்ள அந்த குரூப்ல இருந்து தயவு செஞ்சு வாக் அவுட். ஏன்னா, நாளைக்கு நீங்க இல்ல அப்டின்னா, அந்த இடத்துல உங்கள பத்தியும் பேசுவாங்க. ஸோ காசிப் அப்டின்றது தப்பா ஒரு விஷயத்த வந்து பரப்புறதுக்கோ, இல்ல உங்க ஃபன்னுக்கோ, அத எதுக்கு தேவையில்லாத பேசிக்கிட்டு, ஸோ உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட நீங்க வந்து ஹையா வச்சுக்கணும். ஒரு ஸ்டாண்டர்ட்ல வச்சுக்கணும் அப்டின்னா, ஸ்டாப் டாக்கிங் அபவுட் அதர்ஸ். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். அதே மாரி உங்க சரவுண்டிங்ஸும் நீங்க அதே மாரி கிரியேட் பண்றது நல்லாருக்கும் அப்டின்னு நெனச்சேன். ஜஸ்ட் இது வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. பை பை.